இறைவனாகப்பட்டவர், ஏக இறைவனாகப்பட்டவர் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எப்படின்னா, உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொண்டால் நீ எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தான் இருப்பாய் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக எவ்வளவோ முயல்கின்றார். ஆனால் இந்த மானிட பிறவியோ அல்லது மற்ற பிறவிகளோ இங்கு கிடைக்கின்ற அற்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு, கிடைக்கின்ற சின்ன சின்ன இன்பங்களுக்காக இயக்கப்பட்டு தனது வாழ்க்கையவே துன்பமாக்கி கொள்கிறார்கள். அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷம், 100 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா சந்தோஷம், ஒரு மோட்டார் பைக் வாங்கினா சந்தோஷம், ஒரு கார் வாங்கினா சந்தோஷம். இதுல எது நிலையா இருக்கக்கூடியது? இந்த கேள்வி நமக்குள்ள எழுந்ததுன்னா இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிடுமா? இது இன்பமா துன்பமானு? ஆனா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, உங்க உடல்ல எந்த அசைவுமே இல்லை, அப்படியே ஒரு மனதை ஒருநிலைப்படுத்திய நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களையே மறந்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க. உங்களையே மறந்துட்டீங்க. அந்த மறக்கும் போது ஏதேனும் ஒரு உணர்வு அல்லது ஏதேனும் ஒரு அறிகுறிகள் ஏற்படலாம். சில பேர் தியானத்துல தீபம் தெரியும், ஜோதி தெரியும், அருங்கோணம் தெரியும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதையே நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றது அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே ரூபத்துல காட்சி தருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப எதுவும் மற்ற நிலை, எதுவும் மற்ற நிலை, அது அவ்வளவு சாத்தியமா? அது முடியாது. அப்படிங்கிறனாலதான் எடுத்தமே தீபத்தை பார்த்து தியானம் பண்ணுங்க, இந்த ஆக்ஞா சக்கரத்துல உங்க மனசை குவிச்சு ஏதாச்சும் உங்க இஷ்ட தெய்வத்தோட உருவத்தை நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துக்கு. ஆனா எதுவுமே இல்லாத நிலை, எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை, எனது மனதை ஒரு இடத்தில் நிறுத்துகிறேன் அப்படிங்கும் போது அது சாத்தியமா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சாத்தியமாகும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை மனிதனுக்குள் கொடுக்கும். அந்த இன்பம் இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எதற்கும் ஈடானதாக இருக்காது அப்படின்னு தான் ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம முயற்சி செய்ய வேண்டியது நிலையான இன்பத்தை அடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர, மாறாக இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்ப இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இறைவனை காரணம் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இறைவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை நாட்களை இறைவனுக்காக செலவிட்டீர்கள், அல்லது உங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு செலவிட்டீர்கள் அப்படின்னா தெரியாது. உங்களை என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற உயிரை விடுங்க, உங்கள் உடல் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா, எப்படி இந்த உடல் இயங்குகிறது அப்படின்ட்டு? அது மேலேயே நமக்கு அக்கறை இல்லை. அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு அஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எதை பற்றியும் ஒரு பற்றுதல் இல்லாம நம்ம சென்று கொண்டிருக்கிறோம், எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப ஏதேனும் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் அல்லவா? இதுல என்ன இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது அப்படின்னு தேட தேட இதுக்கெல்லாம் ஆதி காரணம் யார் அப்படிங்கிற அந்த தேடுதலும் இயல்பாகவே உங்களுக்குள் வந்துவிடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களை பற்றி தேடும் பொழுது அப்போதுதான் ஒரு பிடிமானம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாழ்க்கையை பற்றின பிடிமானம், எதற்காக இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும். அதெல்லாம் தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடுவதாக, மாற்றக்கூடியதாக இருக்குமே தவிர, நடந்த துன்பத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதாலோ உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே மாறாது. அதற்கு நீங்கள் இறைவனை பழி சொன்னாலும் அந்த பழியும் இறைவனை சென்று அடையாது. தீதும் நன்றும் பிறதர வாரா. எது நடந்தாலும் சரி, அது நம்மளால நடந்ததை தவிர, நான் செய்ததின் காரணமாக நடந்திருக்குமே தவிர, பிறருக்கு போவது நமக்கு வந்தது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமில்லாதது, சத்தியமில்லாதது. அதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையானது ரொம்ப சீரும் சிறப்புமானதாக இருக்கும் நண்பர்களே. ஓம் நம சிவாய்.